அப்துல் ஹக்கீம் குடைகள் பழுது நீக்கி குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்த வயதான அப்பாவுக்கு மூத்த பிள்ளை. வீட்டை கவனிக்கும் அம்மா, ஒரு தங்கை மற்றும் சின்ன தம்பி என கோவையில் வசித்து வந்தது அவர்களின் எளிய குடும்பம். 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைதாகி சிறைப்படுத்தப்பட்டார் ஹக்கீம். அப்போது அவருக்கு வயது 19. அன்றிலிருந்து இளமை காலத்தின் 25 ஆண்டுகள் தொடர் சிறை வாழ்க்கை. சிறைக்குள்ளிருந்தே படித்து பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றிருந்தார். சிறை விடுப்பில் வந்தவருக்கு 25/9/2019 அன்று திருமணமானது. விடுப்பு முடிந்து மீண்டும் சிறைப்படுத்தப்பட்டிருந்த ஹக்கீம் 45 வயதை கடந்திருந்தார். 2023ஆம் ஆண்டு ஒரு நாள் சிறைக்குள் அவர் மயங்கி விழுந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அவருக்கு மயக்கத்துக்கான மாத்திரை கொடுத்து அனுப்புறாங்க. 2 நாள்ல மீண்டும் மயக்கமாகி விழுகிறாரு. ஃபிக்ஸ் வருது. அப்போ கொண்டு போய் பாக்குறாங்க. அவருக்கு அப்பவும் மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. 3வது முறை ஃபிக்ஸ் கீழே விழுந்தப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவருக்கு கேன்சர் இருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அங்கிருந்து ஜெயிலர் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. கேன்சருங்கிறது உறுதிப்படுத்திட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் டைம் காஞ்சதும் நடக்க ஆரம்பிச்சதுமே திருப்பி எங்க கூட அவங்களை அனுப்பல. எங்க அண்ணனை அங்க புழல் சிறைக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ரெக்வெஸ்டா கவர்மெண்ட்ட, நம்ம அதிகாரிகள்கிட்ட, கமிஷனர்கிட்ட எல்லாம் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் விடுதலையே கொடுக்கல. அவருக்கு உடல்நல மோசம்னால பரோல் கொடுத்தாங்க. ரொம்ப அவருக்கு முடியாம ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3 மாசம் போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்தாங்க. அவங்க போலீஸ் இல்லாத பரோல் கொடுத்ததுமே எங்க அண்ணனுக்கு கை கால் வராம பேச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பரோல் கிடைச்சது. ஒரு பொருளை தண்ணி கேட்கறதுக்கு கூட அவரால் முடியாம போயிடுச்சு. நாங்களா கேட்டாதான் என் தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா, ஜூஸ் கொடுக்கட்டுமா, பாத்ரூம் கூட நாங்க தான் கூட்டிட்டு போனோம். அந்த அளவுக்கு அவர் மோசமா இருக்காரு. இப்போ போன வாரம் நான் அவரை போய் பார்க்கிறேன். என் கையை பிடிக்கிறாரு. ஆனா அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீ யாருன்னு சொல்லி. 45 ஆண்டு கால நட்பு நான் எங்களோடது. ஆனா அவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. 14/9/2023 அன்று மரணமடைந்தார் ஹக்கீம். சிறை கைதியாக மரணித்து காவல்துறை புடைசூழ தன் இறுதி ஊர்வலம் இருந்துவிடக் கூடாது என்பது NS ஹக்கீமின் இறுதி விருப்பம். ஆனால் ஹக்கீமின் இறுதி விருப்பம் நிறைவேறவே இல்லை. சிறையில இருக்கும் போதே சபூர் ரஹ்மான், முகமது ஒசீர், ரிஸ்வான் பாஷான்னு சொல்லி 3 பேர் இறந்தாங்க. எல்லாருமே நோயெல்லாம் இல்ல, அந்த மன உளைச்சல்னால ஏற்பட்டக்கூடிய அந்த இருதய அடைப்புனால உடனடியா இறந்தாங்க. அபுத்தாகிரியாவது நீங்க விடுதலை செய்யுங்க, அவர் நோயாளின்னு சொல்லி அவரு ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்தும் போயிடுறாரு. 40 வருஷம் அவரு சிறை வாழ்க்கைதாமா. 40 ஆண்டுகள் விடுதலையே கொடுக்கல. மௌத்தாகும் போது ஃபுல் பாதுகாப்பு. கோயம்புத்தூர்ல பாதி இடம் போலீஸ் பாதுகாப்போட தான் அவரோட மௌத்தை கொண்டு போனாங்க. யாருமே விடுதலையாகியே போகாம சிறைவாசிகளாவே மன்னரையில அடைக்கப்பட்டாங்க. நாங்கள் சாதிப்பதற்காக கேட்கல. நாங்க விடுதலை சாவும் பொழுது சுதந்திர மனிதனாக சாவ விரும்புறோம். அவ்வளவு.